ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே நெஞ்செரிச்சல் ஆகுதா, தொண்டை வரைக்கும் எரிச்சல் மாதிரி ஃபீல் ஆகுதா, இது சாதாரணன்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணுறீங்களா? அது ஒரு சிக்னல், உங்கள் பாடிக்கு கொடுக்குற வார்னிங்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நெஞ்செரிச்சலுக்கு காரணம் என்ன, அதற்கான சிம்பிள் ரெமெடிஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்செரிச்சல் அப்படின்னா வயத்தில் இருக்கிற அமிலம் மேலே ஃபுட் பைப்புக்கு வர்றது தான். இதனால தான் நமக்கு பேர்னிங் சென்சேஷன் ஃபீல் ஆகுது. இதையே மெடிக்கலாக ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறது, அதிக காஃபி டீ குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ், இர்ரெகுலர் ஃபுட் டைமிங், இந்த ஹேபிட்ஸ் தான் மெயின் காரணம். நெஞ்செரிச்சல் வந்தோடனே வெதுவெதுப்பாக ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிங்க, பட்டர் மில்க் குடிங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும், படுக்கக்கூடாது, அண்ட் லைட்டாக வாக் பண்ணலாம். இது உடனடி ரிலீஃப் தரும். சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சின்னதாக சாப்பிடலாம், சீரக தண்ணீரில் காய்ச்சி குடிக்கலாம், வாழைப்பழம் சாப்பிட்லாம், குளிர்ந்த பால் குடிக்கலாம். இதெல்லாமே நேச்சுரலாக ஆசிடை கண்ட்ரோல் பண்ணும். இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக எண்ணெய் காரம் சேர்த்துக்கிறது, லேட் நைட் ஈட்டிங், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஓவர் ஈட்டிங் இந்த சிம்டம்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். சில சிம்டம்ஸ் சொல்கிறேன். அந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் எரிச்சல் வர்றது, ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி, வாமிட்டிங் சென்சேஷன், வெயிட் லாஸ், இது சீரியஸ் பிரச்சனைக்கான சிக்னலாக இருக்கலாம். நெஞ்செரிச்சல் ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி தோணும், ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஹெல்த் டிப்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை பாய்.